ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச்சில் பஞ்சாப் வர்சஸ் டெல்லியோட மேட்சோட டீம் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரீம் 11 எப்படி வின் பண்ணலாம், எந்த மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், யார் வின் பண்ணுவா, பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மஸ்ட் வின் கேம். ரெண்டு டீமுக்குமே டெல்லி வின் பண்ணால் தான் பிளே ஆஃப்ஸுக்கு ரேஸ்க்குள்ளே உள்ளே வரப்போகிறோம். பஞ்சாப் வின் பண்ணாலும் குவாலிஃபையர் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க டாப் 2க்கு போட்டி போடுவாங்க. இவங்க 4th இல்லைனா 3rd பிளேஸ் வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு போட்டி போடுவாங்க. 58வது மேட்ச்சு பஞ்சாப்பில் வச்சு நடக்குது தெரிஞ்சாலும். ஸோ இது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்குமே ஆவரேஜ் ஸ்கோரே 210 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 190 கொடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் போடும்போது விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. பார்த்து ஸ்லோவாக லேண்டாங்கன்னா ஈஸியாக லேண்டரலாம். டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 50-50 தான். ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே பேட்டிங்கும் நல்லா இருக்குது, பவுலிங்கும் ஈக்குவல். ஸோ வந்து இதில் வந்து குறைய சொல்ல முடியாது. மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போக சான்ஸ் இருக்குது. ஆனால் டெல்லி வந்து இப்போ லைட்டாக ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெல்லிக்கு வந்து இனிஷியலாக விக்கெட் விழுந்தது. பஞ்சாபில் ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சோட கிவே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் எல்லா அப்டேட்டும் கொடுப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று உள்ள மேட்ச் ரிசல்ட்டு யாரெல்லாம் ப்ளே பண்ணிங்கன்னு தெரில, செம்மையாக கொடுத்துருந்தோம். டீம் எல்லாமே ஜிஎல்லாம் நல்ல பொசிஷன், மினி ஜிஎல் எல்லாமே ரேங்க் ஃபஸ்ட்டு, ஸ்மால் லீக்லேயுமே ஃபஸ்ட்டு. டீம் வந்து கரெக்டாக போட்டிருந்தா போதும். நான் உங்களுக்கு டெலிகிராமில் போய் காட்டுறேன். ஓகே, இதான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பு. முந்தின நாள் ஒரு ஃபுட்பால் மேட்ச் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஜிஎல் எந்த மாதிரி ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், காட்டியிருப்பேன். இந்த மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ கிரிக்கெட்டுக்குமே அதே மாதிரி ஜாயின் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி பண்ணணும்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ இதில் போட்டிருந்தோம், வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கிவ்அவே சேலஞ்சோட லிங்க்கு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்சஸ், பிளேயிங் 11 எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் சும்மா டீம் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு 4 டீம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ டீம் பாருங்கள், பிரேவிஸ் கேப்டன், நரேன் வைஸ் கேப்டன், கீழே கரெக்டாக 5 பவுலர், பத்திர்னா மட்டும் இல்லை டீம். இதில் சின்ன இன்னும் ரொட்டேட் பண்ணி டீம் எடுத்துருந்தால் மிச்ச டீமே நல்லாயிருக்கும். ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள், பாயிண்ட்ஸை பாருங்கள். ஸோ 978 பாயிண்ட்டு பிரேவிஸ் நரேன், சேம் டீம், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம கொடுத்த டீம் அப்படியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு விக்கெட் கீப்பர் மட்டும் அந்த பட்டேலை மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் இருக்கும். நம்மளுக்கு அவரோட ரெக்கார்டு தெரியலை. ஸோ அதனால் சின்ன மிஸ் ஆகிட்டு, ஏன்னா நூர் அகமது கேப்டன், வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன். இந்த டீமில் என்னென்னா பிரேவிஸை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அஸ்வின் ஒரு இதில் போய்ட்டேன், ஸ்பின்னிங் ட்ராக் அப்படிங்கிறதும் அஸ்வினுக்கு நான் அட்வான்டேஜாக போய்ட்டேன். கொஞ்சம் நாங்கள் மாற்றிருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த டீமு. மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. 1000 பாயிண்ட்ஸை தாண்டி எடுத்துக்கலாம். ஜிஎல் எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள், டீமை பாருங்கள். பட்டேல் கரெக்டாக எடுத்திருக்கேன், 1998 பாயிண்ட், செம்மையானது. வைஸ் கேப்டன் மிஸ் பண்ணிட்டார். பிரேவிஸோ இல்லை நூர் அகமதோ கொடுத்துருந்தாலும் செம்மையாக இருந்திருக்கும். சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வீடியோவில் சொல்கிற டீம் வச்சே எடுங்க. இன்னொரு ஃப்ரெண்டை பாருங்கள், அவங்க 4 டீமே செம்ம பாயிண்டாக எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் சும்மா லீக் இதே மாதிரி லீக்கில் எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ பட்டேல் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோவில் சொல்லலை, எதுலேயுமே நான் கொடுக்கல பட்டேல். மிச்ச டீமே பாருங்கள், கேப்டன், வைஸ் கேப்டன், சின்ன பிளேயர் மிஸ் ஆகியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணணும். தூபை கரெக்டாக எடுத்திருக்காங்க. நான் ஒரு டீம்லேயுமே தூபை எடுக்கலை, ஏன்னா ரெக்கார்டு ரொம்ப மோசமாக இருந்தது. பட் ஆனால் நேற்று நல்லா சிறப்பாக விளையாண்டாங்க. பிரேவிஸ் ஒரு ஓவரில் 30 ரன் அடிப்பார். அந்த இது அடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. செம்மையாக விளையாண்டு வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் படி நேற்று ஒரு 80% செம்மையாக இருந்தது. மினி ஜிஎல் எல்லாருமே நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகே, நம்ம இன்னையோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இன்னையோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஹர்பித் பார் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வைசாக் விஜயகுமார் அவருக்கு பதிலாக உள்ளே வர சான்ஸ் இருக்குது, இல்லை வைசாக்கே விளையாடலாம். ஸோ சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன். மேலே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நட்ராஜன் விளையாடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரில. அவங்களுக்கு வந்து மோஹித் சர்மா இருந்தாங்கன்னா அவர் இன்ஜுரியாக என்னென்னு நம்மளுக்கு அப்டேட் தெரியலை. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா லேண்டார் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நட்ராஜன் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. 2 டீமே நல்லா ஸ்ட்ராங்கான டீமு. ஓகே, 2 டீமே வச்சு குட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரீம் டீம் யாருக்கு வருவா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரபு சிம்ரன் சிங் வந்து இப்போ வந்து நல்லா டீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 3 மேட்சை நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ சிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து கீப்பர் சான்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நின்று விளையாடும் பட்சத்தில் ஒரு 25 ரன் அசால்ட்டாக அடிச்சிருவார். பட் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஸ்டார் கோரில் 2-3 டைம் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் பிரியன்ஸ் ஆர்யா பிரபு சிம்ரன் சிங்கில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிரியன்ஸ் ஆர்யா வந்து இயர்லியாக அவுட் ஆகலாம், இல்லைனா பிரபு சிம்ரன் அவுட் ஆகி அவர் ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐயருக்கும் நேயல் வகைராக்கும் பேட்டிங் வரும்போது டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி யான்சன் ஒமர் சாரியோ வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யான்சன் 2 விக்கெட் ப்ளஸ் எடுப்பார். பேட்டிங் வரும்போதும் 20. ஒமர் சாரியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் 1 விக்கெட் இல்லைனா 2 எடுக்க சான்ஸ் இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் மேலே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு நாக் ஆடுவார் டீமுக்காக. அது மாதிரி கீழே அஸ்தீப் சிங் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சகலை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்து ஆடிடுவாங்க. ஆனால் அடிக்க போகிறோம் லாஸ்ட் நேரத்தில் ஓவர் 16வது ஓவருக்கு அப்புறம் ஓவர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு விக்கெட் உள்ள அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்குமே ராகுல் புரேல் இவங்க 2 பேருமே கீப்பரில். ஸோ புரேல் தான் நிற்பார். பட் ராகுல் நீங்கள் வந்து ஒரு நின்று ஆடுவார், பாலுக்கு ஆடி டீமை ரன் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குது. புரேலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் லேண்டார்னால் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஒரு 30 ரன் அடிக்க சான்ஸ் இருக்குது. அது மாதிரி 2 பிளஸஸ் இன்றைக்கி ஒரு நாக்கால் லேட அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்குது. போன மேட்ச் நம்ம அவர் கொடுத்துருந்தோம். ஆனால் டெல்லி டீம் மொத்தமாகவே சொதப்பி மொத்தமே 130 தான் அடித்தாங்க. மழை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு. ஸோ நான் 2 பிளேஸஸ் போன தடவை நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சும் ரெக்கார்டு நல்லா இருக்குது. இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார். அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா விப்ராஜ் லிங்கம் இவங்க 2 பேர்த்தில் நீங்கள் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பேரும் யார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவா அப்படிங்கிறது தெரில. அதுக்கு முந்தின மேட்ச்சு அக்ஷர் பட்டேல் கம்ப்ளீட் பண்ணார். போன மேட்ச் 2 பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க. பேட்டிங் 2 பேர் வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்குது. நான் அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் விக்ராஜை மாற்றி ரொட்டேஷனில் போட்டனாலும் உங்களோட விருப்பம். ஸ்டார்க்கு குல்தீப்பும் நல்லா ஒரு இதாக இருக்கும். இந்த கிரவுண்டுக்கு சூட்டபிளான ஆளுக்க 2 பேருமே. ஸ்டார்க்கு 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். குல்தீப்பு 3 விக்கெட்டு கிட்டே போகலாம். பட் அவர் பார்த்து ஆடிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாதிரி ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ஸும் கருண் நாயரும் நீங்கள் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க. ஸ்டம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டீமில் கொண்டு வரலாம். ஒரு 20 ரன்ஸ் வேகமாக அடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி கருண் நாயர் வேண்டாம் அப்படின்னா அஷ்டோ சர்மா பேட்டிங் வருவார் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் அவருக்கு போகலாம். அது மாதிரி பஞ்சாபில் பிரியன்ஸ் ஆர்யா சிங் இவங்க 2 நல்லா பண்ணுவார். விப்ராஜ் லிங்க நான் சொன்னது அக்ஷர் பட்டேல் இல்லைனா சகல் வந்து உங்களோட சாய்ஸ். கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது நான் வந்து ராகுல் ஐயர் 2 பேரும் ஒரு 30 ரன்ஸ் போயிட்டாங்களானாலே ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ் கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அதனால் 2 பிளஸஸ் இன்றைக்கி ஒரு அதிரடி ஸ்டார்ட் பண்ணால் 40 ரன்ஸ் அடிப்பார். அவருக்கு ஒரு கேப்டன் நான் கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஒமர் சார் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பவுலிங் ஃபஸ்ட்டே போட்டார் அப்படின்னா விக்கெட் எடுப்பார். பேட்டிங்கும் மேலே வந்துட்டார்னா கண்டிப்பாக வருவார். ஒரு கேப்டன் சான்ஸ் நீங்கள் ஜிஎல் போடுங்க கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. செம்மையாக ப்ளே பண்ணுவார். அது மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா போடுவார். ஸ்டாருக்கும் நல்லாயிருக்கும். வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்து 2 இடத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா அமையும். என்னோடய பெஸ்ட்டு டீம் பார்க்கும்போது ஸோ விக்கெட் கீப்பரில் 3 பேர், 2 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 3 பவுலிங் போயிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் டீமை இன்னும் பில்டு பண்ணி க்ரியேட் பண்ணி என்னோடய குரூப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நானும் இன்னும் பார்த்து ஃபைனல் டீம் கொடுக்கும்போது நானும் சின்ன சின்ன பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தா தான் ஈஸியாக வின் பண்ண முடியும். எல்லோரும் வின் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ அப்போ தான் வின் பண்ணலாம். ஜிஎல்லில் நல்லா வின் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ப்ளே பண்ணுறவங்க
ஒரு மினி ஜிஎல் இது 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி உள்ளதில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாப் 5க்குலாம் ஈஸியாக வந்துடலாம். ஜிஎலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வர முடியும் போது கண்டிப்பாக 500க்குள்ளே இருப்போம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் முடியும் போது வேறு ஏதாவது பிளேயர் சின்ன மாறி ப்ளே நல்லா பண்ணிடுவாங்க. அப்போது 20,000 30,000 போய் 55 ரூபா 49 ரூபா போட்டு அந்த மாதிரி தான் எனக்கு எல்லா டைமும் கிடைக்கும். அதான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம் இன்னும் கரெக்டாக அமையலும், இன்னும் பெஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரூல் என்னென்னா கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.